உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மையான பலனை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களே, இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவர் உங்களுக்கு ஒரு வருட பலனை தரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் தான் குரு. அந்த குருவும் ப்ளஸ் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்டவரும் இந்த குரு பகவான் தான். அப்போது குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் அற்புதமான இடத்தில் இருந்தும் உங்களுக்கு சில விதமான நற்பலன்களை கொடுக்க இயலவில்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த ராகுவோடு இணைந்த காலமும் அவர் வக்ர நிலையில் இருந்த காலகட்டங்களில் ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடைய முடியல. ஆனால் குரு பகவான் இப்போ சத்ருஸ்தானத்திற்கு போகிறார். 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். அப்போது உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களது 4ஆம் வீட்டிற்கு அதிபதியும் போய் 6ஆம் இடத்துல மறைவது சற்று எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு இடம்தான். ஏன்னா குரு மறைவது சற்று சுபர் மறையக்கூடாது. ஆனாலும் குரு பகவான் எப்பவும் நின்ற இடத்தை கெடுப்பார்ன்றது இயற்கையினுடைய வியதி. எப்படின்னா, குரு பகவான் அந்த தனித்து நின்றால் நின்ற இடம் பால்னு சொல்லுவோம். அப்போது அந்த குரு பகவான் அவர் நின்ற இடம் எது? சத்ருஸ்தானம். சத்ருன்றது உங்களுடைய எதிரிகளினுடைய இடம். உங்களது நோய்கள் சார்ந்த, உங்களுக்கு ஒரு நோய்கள் வர்றது, நம்ம ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ந்த அந்த இடம். அதையும் தாண்டி கடன் சுமைகள்ன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இந்த நெகட்டிவ் சார்ந்த இந்த இடங்கள் சார்ந்தது தான் அந்த சத்ருஸ்தானம். அந்த இடத்துல குருவை நின்றால் அந்த இடத்த பிளாக் பண்ணிடுவார். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் கடன் சுமைகளையும் குறிப்பாக நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்களில் சற்று நீங்கள் மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல உருவாகும். ஆனாலும் அந்த இடத்திற்கு நிற்கக்கூடிய குரு பகவான் எந்த வீட்டிற்கு அதிபதின்றது ஒரு முக்கியமான அமைப்பு. அது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இல்லையா, உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி இல்லையா, ஒன்று சுகஸ்தானத்திற்கு அதிபதியும் அம்மாவுடைய சொந்த பந்தங்கள் ரீதியினுடைய சார்ந்த அதிபதியும் சொல்லலாம். உங்களுடைய அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடத்திற்கு அதிபதியும் அவர் தான். வண்டி வாகனங்கள் இதை சார்ந்த இடமும் அந்த இடம் தான் குறிக்கும். அப்புறம் உங்களுடைய ராசி, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய அடுத்தடுத்து மூமெண்ட், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்கு எப்படி இருக்குன்றதை சார்ந்தது தான் உங்களுடைய லக்னம், அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி. அப்போது இந்த ஸ்தானத்திற்கு அதிபதி போய் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை முழுசாக ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நமக்கு ப்ரெஷர், பிபி எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 1. 2வது, வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் போகும்போது வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். 3வது, உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் தீர விசாரிக்காமல் எந்த கமிட்மெண்ட்லையும் கையெழுத்து போடுறதோ, மற்றவங்களை நம்பி பணத்தை கொடுக்கறதோ, இல்லை மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை தொழில் சார்ந்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ பணம் வரும், இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு குத்துமதிப்பாக அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு அதில் இறங்கி செயல்படுறது, அகலக்கால வச்சு பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது, உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, உங்களது மதிப்பு மரியாதை, உங்களுடைய சார்ந்த அந்த இடம் எங்கெங்கே நீங்கள் வரவு செலவு வச்சிருக்கிறீங்களோ, எங்கெங்கே உங்களுடைய சொந்த பந்தம் உற்றார் நீங்கள் கொடுத்த இடம், பொண்ணு எடுத்த இடம், பொண்ணு வாங்கின இடம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த நட்பும்
ப்ளஸ் அந்த வந்த ரீதியில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையில் கொடுக்குற வாக்கை யோசித்து கொடுங்க. சொல்கிற விஷயத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அங்கே சொல்லுங்கள். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சில வாக்குவாதங்கள் வந்தால் கூட அந்த இடத்துல லிமிட்டாக பேசிட்டு அழகாக வெளியில் வந்துடுங்க. தேவையில்லாத சலிப்பு சங்கடங்களுக்கு ஆளாயிடாதீங்க. குறிப்பாக உங்களுடைய சொத்துக்களில் இருக்கிறீங்களா, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய இதை வச்சு நான் பணம் வாங்கியிருக்கிறேன், இல்லை இந்த டாக்குமெண்ட் வாங்கலாம், ஆல்ரெடி ஏற்கனவே நான் கிரைம் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் என்ன நமக்கு குரு மறைந்ததனால் எவ்வளோ பெரிய நெகட்டிவ் இருக்கானுங்கன்னா நினச்சிடாதீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் சரி செய்தால் போதும். உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல பலமான ரீதியில் நிற்கிறார். அவரது பார்வை பஞ்சமஸ்தானத்திலும் உங்களது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திலும் உங்களது லாபஸ்தானத்திலும் சனி பகவானது பார்வை விழும் பொழுது உங்களுக்கு வேறு என்ன கவலை? அப்போது ஒரு புறம் உங்களுக்கு அவர் நின்ற இடத்தை பிளாக் பண்ணும் பொழுதே உங்களுக்கு கடன் சுமைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக உண்டாயிடும். ஆனாலும் சில விஷயங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போது தனுசு ராசி என்பவர்கள் கடந்த 7 சனியிலேயே உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிடுச்சு. எந்த அளவுக்கு சரிவுகளை சந்திச்சா அதனுடைய வழி எப்படி இருக்கும், தன்னை விட தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை நின்று விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகள் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் சந்திச்ச வந்த உங்களுக்கு மீண்டும் சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலை உருவாக்க மாட்டீங்க. உருவாகக்கூடிய நிலையையும் உண்டாக்கிட மாட்டீங்க. காரணம், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி குரு எதுலையுமே எங்கேயுமே அனுபவபூர்வமாக இறங்கி பேசுவீங்க, செயல்படுவீங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு தவறுதலான ஒரு செயலில் இறங்குறவங்க கிட்ட கூட நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சாற்றலால் அவங்களே ஒரு நிமிஷம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றலுடைய வலிமை இருக்கும். ஆக மொத்தத்தில் தனுசு ராசினா வில் அம்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எங்கேயுமே கீழே விட மாட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சதும் கதை அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அங்கே இருந்தும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். உங்களுடைய பாக்யாதிபதி சூரியன் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எதிர்கால அமைப்புகளுக்கும் என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடுவீங்க, எல்லாத்தையும் உருவாக்கிடுவீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த சரிவுகளை சரி செய்திடுவீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. இருக்கிற கடன் சுமைகளை நீக்கி ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, தொழில் சார்ந்த பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த துரோகங்களையும் ஏன் உங்களை பயன்படுத்தி அவங்க எல்லாத்தையும் சாதிச்சு ஒட்டுமொத்த பழியும் உங்கள் மேலே போட்டுட்டு கடைசியாக அவங்க செட்டில் ஆகி இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்பட்டு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையெல்லாம் உருவாகிருக்கு. இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே நீங்கள் இல்லை. இதை மட்டுமல்ல, தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக வேலையில் இருந்த மனக்கவலைகள் நீங்கும், மனக்கசப்புகள் விலகும். ஏன் உங்களோட இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க ஏன்னா இந்த வேலை செஞ்சோமே நினச்சி வருத்தப்படுவாங்க. எதிரிகள் மட்டும் கிடையாது, துரோகிகளும் பாதிக்கப்படக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. என்ன, குரு 6இல் மறைந்தால் ப்ரொமோஷன் கிடைச்சிடுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 6இல் இருக்கிற குரு உங்களை எங்கே பார்க்குறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையில் குரு பார்வை விழும் பொழுது தொழில் ரீதியில் குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும். அப்போது அந்த பார்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அப்போது தொழில் வேலையில் டாப் லெவலுக்கு போயிடுவீங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை சந்திப்பீங்க. மீண்டும் உங்களது வளர்ச்சி முன்னேற்றம் வேகத்தையும் உங்களுடைய தொழில் நுணுக்கத்தையும் உங்களுடைய அறிவாற்றலையும் கண்டு மற்றவங்க வியப்படையவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் நிலை உருவாகும். அது மட்டுமல்ல, அதே குரு பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களது 12ஆம் வீட்டில் விழுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், சுப விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக திருமண ரீதியில் தடப்பட்டு நான் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் தன் கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை தனக்கோ தன்னை சார்ந்த அந்த குடும்ப ரீதியில் சுபமேன்மைகளை உண்டாக்குவீங்க. ஏன், வீடு கட்ட வாய்ப்புகள் இருக்குது. பூமி வாங்கி வீடு அமைச்சு அந்த வீடு கட்டி அந்த வீடு குடிபோகும் கூடிய இந்த அமைப்பே உங்களுக்கு சுப செலவு தான். அது மட்டும் இல்லை, கோயில்
தெய்வ ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான செலவினங்களை செய்வீங்க. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீக்கிறது இல்லாமல் வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு முயற்சி செய்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் போவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ வெளிநாடு 100% உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக பல பேருக்கு இந்த காலகட்டங்களில் இந்த வரக்கூடிய இந்த 2-1 மாதங்களில் பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் நடக்கும். இருக்கிற இடத்துல இருந்து இடம் மாறுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் அமைந்தால் ரொம்ப திருப்தியாக இறங்கி செய்க. உங்களுடைய லக்னாதிபதி 6-8 12 மறைந்திருந்தால் 100%, குறிப்பாக 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தால் நீங்கள் வளர்ச்சியே இல்லைன்னு வருத்தப்பட்டு நின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளிவிரையானங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆனீங்கன்னா 100% அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் அடுத்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்திரபாகிய ரீதியில் தடைப்பட்டு நின்றவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். காரணம், உங்களுடைய குரு பகவான் மகரத்தை 9ஆம் பார்வையில் பாக்கிய பார்வையால் பார்க்கிறார். அப்போது அந்த பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி 100% உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, கும்பிட்ட தெய்வத்தினுடைய வரமும் அதனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் நல்லா வாழ்ந்தீங்க, நல்லா இருந்தீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய நிலை இருந்தது. என்ன நடந்ததுன்னே தெரியல. கணவன் மனைவி பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள், குடும்பமே உடைஞ்சு சுக்குநூறாகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. 3வது நபர்களினுடைய குறுக்கீடுகளாலையும் துரோகங்களாலையும் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள், இந்த நிலை மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் குருபலன் உண்டாக்கும். குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். கோடி நன்மைகள் குடும்பத்திற்கு கொடுக்கும். குடும்பம் ஒன்று சேரும். மீண்டும் நினைச்ச வாழ்க்கை வாழ வைக்க ஒன்று சேருவீங்க. நல்ல இலக்கை அடைவீங்க. மற்றவங்களுக்கு எதிரில் கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவீங்க. அதையும் தாண்டி இங்கே உங்களது தனம் செல்வம் செல்வாக்குக்கு சார்ந்த இடமும் அதுதான். அப்போது தனம் பெருகும், செல்வாக்கு பெருகும். ஆபரணங்கள், குறிப்பாக சொல்லணும்னா தங்க நகைகள் சார்ந்த அமைப்புகளை உண்டாக்கிடுவீங்க. ஒரு அருமையான இத்தனை நாட்கள் இத்தனை வருடங்களை இல்லாதது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்களே, பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கல்வி மேன்மை இல்லையே, அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே, ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் இருக்கேன்ற மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக 100% குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பிள்ளைகளுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி மனைவிக்கும் சரி ஒரு அருமையான மேன்மைகளும் ஒரு மாற்றமும் கல்வி மேன்மைகளும் எல்லாமே கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியிலையும் சிறப்பான ஒரு மேன்மைகள் உண்டாக்கிடும். மேற்கொண்டு இந்த குரு பகவானது பார்வை உங்களது வாழ்க்கையில் லாபஸ்தானத்தில் வெல்றதுனால ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க, மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமானா மறுமணத்திற்குண்டான இடமே லாபஸ்தானம் தான். அந்த 11ஆம் வீடு தான். அங்கேயே அந்த பார்வை டைரக்டாக உங்களுக்கு விழும்பொழுது 12ஆம் இடத்துல விழும்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான சுப விரயம் மறுமணத்திற்குரிய அமைப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உண்டான இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தடப்பட்டு நிற்கிது என்ற வருத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. 100% அதை சார்ந்த அற்புத மேன்மைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நடக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாயிடுச்சு என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% மீண்டும் அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல மேன்மைகளை உருவாக்கிடுவீங்க. குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகளை அமைச்சு அந்த திருமண வாழ்க்கையை இன்னைக்கு கேள்விக்குரிய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க சிலர், இன்னும் சிலருக்கு தொழில் சார்ந்த அமைப்புகளை உண்டாக்கி அதில் பெருவிதமான நஷ்டங்கள் அடைஞ்சிட்டாங்களே என்ற வேதனையில் சிலர். இந்த 2 விதத்திலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கவலைகள் வேண்டாம். 2 விதத்தில் நிற்கிறவங்களுமே சரி செய்ய போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்பட்டாங்க, வாழ்ந்தா இப்படி வாழணுன்ற அளவுக்கெல்லாமே உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் செயலாற்றலும் எல்லாமே இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு இந்த நிலை வரும் நீங்கள் எதிர்பார்க்கல. உங்களை பார்த்து ஏளனமாக பார்க்குறவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து குடும்பத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, கவலைகள் வேண்டாம். மொத்தத்தில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அதற்கு உங்களுடைய எச்சரிக்கையும் அட்வான்டேஜான செக்கப்பும்
இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்கணும். தேவையில்லாத மன உளைச்சல்கள் அப்பப்போ வரும். அந்த மன உளைச்சல் வருதேன்ட்டு மனசை விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் இது இப்படி தான் இருக்கும், இதை நாம் தான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்கள் அதை எதனால் வருதோ அதை பார்த்து சரி செய்து அதிலிருந்து வெளியில் வர முயற்சி எடுங்க. குறிப்பாக உங்களுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, மனைவி கணவனிடனும் இந்த இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பும் ஒற்றுமை ரீதியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களோ சில விஷயங்கள் அவங்க பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போகிறது நல்லது. அது தேவையில்லாத மனக்கசப்புகள் உண்டாக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையிலிருந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு குடும்ப ரீதியில் இருக்கிற நிம்மதி போகக்கூடிய சூழல்கள் உண்டாக்கிடும். அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையுடன் டீல் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானும் அந்த சனி பகவானது மேன்மையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அது மட்டும் இல்லாமல் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி அடுத்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போகிறார். இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். குரு அப்படின்றது இயற்கையாகவே ஒரு சுபக்கோள், இயற்கையாகவே ஒரு நல்ல விஷயங்களை சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமை இந்த குரு பகவான் கொடுப்பார். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதியே குரு பகவான் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரி யோக பலனை கொடுப்பாரு, என்னென்ன கெட்டது நடக்கும், அதே போல் எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் நீங்கள் முக்கிய விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமா உங்களுக்கு சில நல்லதெல்லாம் நடக்கும். எப்பவுமே நல்லது செய்கிறது நல்லதே முடியும். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகனும் கூட. அப்போ தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியில் மாறும்போது பண விரயங்களையும் கொடுப்பார், அதே மாதிரி பண சேர்க்கையும் கொடுப்பார். அப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். அப்போ இது நல்லதை பண்ணுமா அப்படின்னா நல்லதையும் பண்ணும் கெட்டதையும் பண்ணும். என்ன மாதிரி நல்லது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தேடி கொடுப்பார். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்குன்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை உள்ள இடத்துல நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, நிறைய தொந்தரவுகளை சந்திக்கிறீங்க, ஒரு இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியல, உங்களுடைய மேலதிகாரிகளால் தொல்லை, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களால பிரச்சனை, ஒரு சம்பள உயர்வு நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து பெருசாக சம்பளம் கொடுக்க மாட்றாங்க, அங்கீகாரம் கொடுக்க மாட்றாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த தனுசு ராசி என்பது கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கஷ்டப்பட்ட ராசி தனுசு ராசி. அப்போ அவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வேலையில் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி சம்பளம் உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கெலாம் வந்து நான் வந்து எனக்கு வந்து 50 வயசு ஆகிடுச்சு, 45 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் மாற முடியுமான்னு தெரியல, என் வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, நான் வெளில மாறினா எனக்கு இதோட சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க, இல்லை எனக்கு வந்து இந்த பொசிஷன் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பதவி, நல்ல சம்பளத்தை கூட உடைய வேலையை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி நீங்கள் போகிற இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல விழப்போகுது. அப்போ 10ஆம் இடம்ன்றாவே பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்க போகுது. அதனால் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் மாற்றம்,
அதே போல் முக்கியமாக அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை வாய்ப்பு, அரசாங்கம் மூலயமாக நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நிறைய பேருக்கு 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கோம். சில பேர் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பை வாங்கி தரப்போகுது. அதற்கான முயற்சிகள், அது திருப்பி வேறு எதாவது எக்ஸாம் எழுதணும், இல்லை நீங்கள் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் நம்ம சொன்ன அடுத்த வர மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயிற்சி எடுத்து எக்ஸாம் எழுதி நீங்கள் அந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம். அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான்னா கொஞ்சம் கடனையும் கொடுப்பார். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதியோடு இருங்க. ஏன்னா அந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் மாறி வந்துட்டு இருக்கீங்க. திருப்பியும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி நம்ம கொஞ்சம் பணம் எங்கேயாவது கடன் வாங்கி போடலாம், கடன் வாங்கி போட்டால் நம்மளுக்கு காசு வந்துமே நினைக்கலாம். என்ன அப்படின்னா, உங்களுடைய கடன் தொகையை அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி தேவையில்லாமல் அதிக வட்டிக்கோ இல்லை நீங்கள் ஒரு 6 மாதத்தில் நான் திருப்பி கொடுத்துறேன்ற ஒரு கமிட்மெண்ட்லேயோ கண்டிப்பாக வாங்காதீங்க. அடுத்த 1 வருஷ காலம் உங்களுடைய பணம் கடனுடைய அளவு ஏறும். அதனால் ரொம்ப கம்மியான வட்டியில் வாங்கி இல்லை பேங்க் லோன் வாங்கி நீங்கள் உங்களுடைய முதலீடுகள் செய்யலாம். அதேமாதிரி நீங்கள் கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை அடுத்த 1 வருஷம் தாண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போகும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். அந்த கடனை திருப்பி செலுத்திடுவீங்க. அதில் கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல குரு போகிறது உடல் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சுகர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். தலையில் ஏதாவது கோளாறுகள், கண் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போங்க, அந்த மருத்துவம் எடுத்துங்க. அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா நம்ம ஒரு பயிற்சி பலன் சொல்லும்போது என்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பேர் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட அவருடைய 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுது. அப்போ தனம் சம்பந்தப்பட்ட தனஸ்தானத்தில் விழும்போது என்னென்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பண வரவுகள் கண்டிப்பாக வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குமே தவிர பண வரவுகள் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி சார் பணம் வரும்னு சில பேர் கேட்கலாம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக வச்சுக்கோங்க, பண வரவுகளை அதிகமாக எதிர்பார்த்து இருங்க. எந்தெந்த வழியெல்லாம் பண வரவு வரும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுங்கள். அதேமாரி வரா கடன் எதெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வராத பணத்தை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வசூல் செய்யலாம். நீங்கள் ஒரு வெளிலையாக இருக்க ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கீங்க, அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா வராது அப்படின்னு எழுதி வச்ச பணம்லாம் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லா பொருந்தும். வேலையில் இருக்கவங்க கூட என்ன பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வந்திருக்காது. ஆனால் இந்த வருஷம் அந்த பணம்லாம் திரும்பி வரக்கூடிய வருஷமாக இருக்க போது. அதனால் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும்போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் என்னென்னா அதில் ஒரு கொஞ்சம் செலவுகள் வரும். அதுலேயும் கவனமாக இருங்க. நீங்கள் அது ஆணுக்கு பண்ணாலும் சரி, பெண்ணுக்கு ஒரு திருமணம் வரணும் வந்தாலும் அதில் செலவும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதை கம்மி பண்ணிவிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாம் தும்னு செலவு பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கடன் ஆயிடுச்சின்னு சொல்கிறதுக்கு வழியாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணி இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முதலே தவிர்த்துருங்க. கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் திருமண வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்தில் பிரச்சனையாகி டைவர்ஸ்லாம் ஆகிருக்கும். அந்த டைவர்ஸ் ஆனவங்களாம் அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் எதுவும் பெருசாக நடந்திருக்காது. ஏன்னா இப்போ தான் 7 சனி முடிஞ்சு வரீங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மனதளவிலையும் உடலளவிலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மறு திருமணம் நடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதேமாதிரி குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய
பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால, அதேமாதிரி உத்திராட நட்சத்திர ஆண்களுக்கு உங்களுக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் இருக்கிறதுனால குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு ஆன முயற்சிகள் மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக பெண்களுக்கு தான் மூல நட்சத்திரம்னா ஆகாது அப்படின்னு சொல்லி சில வழக்குகள் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது நேரமும் சரியில்லாதனால திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா மூல நட்சத்திர பெண்களுக்குமே திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதனால் வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வெளியூர் கிடச்ச தயவுசெய்து போயிடுங்க. அதேமாதிரி வெளிநாடு கிடைக்கிது அப்படின்னா போயிடுங்க. இல்லை என் ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விட்டதுக்கான வருத்தப்படுவீங்க. அதில் கண்டிப்பாக தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு வருது, நல்ல சம்பளம் வருதுன்னா அதை மற்ற விஷயங்கள்லாம் ஃபேமிலியை பற்றி யோசிக்காமல், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யோசிக்காமல் சம்பாதிக்கிறதுக்கான வழியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய வெளியூர் மாற்றம், வெளிநாடு பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும். நீங்கள் இழந்த காசை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறாங்கள கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நிறைய காசு வரும். அதே போல் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பொருளை இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். மொத்தத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஜாலிக்கு போனால் கூட அங்கேயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு வருஷமாக இருக்க போகுது. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் வீட்டில் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. தேவையில்லாமல் பணத்தை வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பொருளாவோ, அதாவது தங்கமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடாவோ வண்டியாவோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல விளர்றதுனால உங்களுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அந்த சேமிப்பு எப்படி இருக்குன்னா உபயோகமான சேமிப்பாக இருந்தால் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். தேவையில்லாமல் நான் பணம் வருது, நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், எனக்கு ஒரு எனக்கு போனஸ் கிடச்சிது, நான் எடுத்துகிட்டு போய் வேறு எதையாவது பணத்தை யாருக்காவது கொடுக்குறேன், சீட்டு போடுறேன், அது மாதிரி ஏமாறாதீங்க. அந்த ஏமாற்றமும் வரக்கூடிய வருஷமாக அந்த குரு பயிற்சி இருக்க போது ரொம்ப கவனமாக இருக்கும். உங்களுடைய முதலீடில் கோல்டு, அதே தவிர இடம், அது தவிர பேங்க் டெபாசிட், இது சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் செய்யலாம். என்ன கேட்டால் வண்டி வாகனம் கூட அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை கொடுக்கும். இது சம்மந்தப்பட்ட முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் நிறைய பேருக்கு உங்களுக்கு பங்காளி சம்மந்தப்பட்ட, பூர்வீக சம்மந்தப்பட்ட ஆதரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள், சண்டை சச்சரவு இருக்குன்னா அதெல்லாம் தீர்ந்து உட்காந்து பேசினா தீர்ந்துடும். உங்கள் அண்ணன் கூட சண்டை இருக்குது, தம்பி கூட சண்டை இருக்குது, அக்கா கூட சண்டை இருக்குது, நாங்கள் ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனைகள் இருக்குது, பூர்வீக சொத்தில் நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். அதில் எந்த பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலமாக பண வரவுகள் உண்டு, லாபங்கள் உண்டு. அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போனவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நிலை தான் மெயினாக பார்த்துக்கணும். அதுதான் முதல்ல சொன்னோம். உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் இந்த வருஷம் வேலைன்னு வேலையை மட்டும் பார்ப்பீங்க, தொழிலை மட்டும் பார்ப்பீங்க, உங்கள் உடல் நலத்தில் விட்டுருவீங்க. சரியாக சாப்பிட மாட்டீங்க, சரியாக ஒழுங்காக தூங்க மாட்டீங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள்லேருந்து அடுத்த ஒரு நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எந்தெந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக இந்த வருஷத்தில் ஆனி மாதம், அதாவது ஜூன் 15லேருந்து ஜூலை 15 வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி புரட்டாசி மாதம் செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 15, அதே போல் அடுத்து வரக்கூடிய தை மாதத்தில் நிறைய
நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. அதே போல் உங்களுக்கு பண வரவுகள், புதிய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்கிறேன். நீங்கள் கேலண்டரில் அந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சிங்க. அன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அந்த நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அதே போல் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். இந்த நாட்கள்லாம் இந்த கேலண்டரை நோட் பண்ணி வைங்க. அன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் வரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஓகே, குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு உங்களோட ராசிநாதனே குரு தான். ஸோ அவர் இவ்வளோ நாள் 5ல் இருந்தார். தனக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வாயோட வீட்டில் இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது தனுசுக்கு. ஏன்னா இன்ஃபேக்ட் அந்த ஜென்ம சனி முடிஞ்சு மகரத்துலேருந்து சனி மைக்ரேட் ஆகி கும்பத்துக்கு போனதுக்கப்புறமே தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லா தான் இருந்தீங்க. ஆனால் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு தனுசுக்கு. ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடே இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் எப்படி இருந்தாலும் நேத்திரஸ்தானாதிபதி சனி. ஸோ அவரை சூரியன், செவ்வாய் இந்த மாதிரியான பிளானட்ஸோட மிங்கிள் ஆகும்போது 6 அப்படிங்கிறது ஆரோக்கியம் அப்படின்னாலும் 2ங்கிறது உடம்பு அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக, ஹெல்த் ரீதியாக ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருந்தீங்க. ஸோ 5ஆம் இடம்ங்கிறதுனால பிள்ளைகளால் நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இருந்தது. அவங்கள நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க. அவங்கள பற்றின கவலை இனிமேல் நமக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது உங்கள் மனசில் தான் இருந்தது. இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறாரு? பொதுவாகவே 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிரி இல்லையா? பொதுவாகவே எல்லா இடத்துலையும் வரக்கூடியது கர்மிக் எஃபெக்ட் தான். ஸோ அப்போ இந்த 6ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய கர்மிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, எதிரிகள் மூலமாகவும், கடன் மூலமாகவும், நோய் மூலமாகவும் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. ஸோ இந்த 3லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஃபார் அ சேயிங் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் தான் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதில்ல, இனிமேல் என்னத்த டயட்டு பிடிச்சதை கொஞ்சம் சாப்பிடுவோம், அதான் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்குல்ல, இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா என்ன, இந்த மாதிரியான இன்டென்ஷனை இந்த குரு கொடுத்துருவார். எப்போவுமே அந்த குருங்கிறவர் உங்கள் ராசிநாதன். அப்போ அவர் 6ல் போய் மறைகிறார். அப்போ ராசிநாதன் மறையும் போது நீங்களே ஒரு லெத்தாஜிக்னஸ்குள்ளே உள்ளே போகிறீங்க. ஒரு கவனம், சுதாரிப்பு அப்படிங்கிறது குறையுது. ஏன்னா உங்களுடைய ரூலிங் பிளானட் யாருன்னா ஜூபிட்டர். அவர் போய் மறையும் போது நீங்களே கொஞ்சம் லேக் ஆகுறீங்க. ஒரு மென்டாலிட்டியிலையும் சரி, ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுலையும் சரி, உங்கள் ஆட்டிடியூடும் சரி, எல்லாமே லேக் ஆகுது. அப்போ ஒரு லெத்தாஜிக்னஸ், ஒரு லேவிஷ்னஸ் அப்படிங்கிறது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே வருது. அப்போ கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி காட்டும். உடனே நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் ஃபர்தரான ஒரு சிவியர் ஹெல்த் எலிமெண்ட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ முக்கியமாக நான் தனுசுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத கடன் வேண்டாம். தயவு செஞ்சு சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வராது. ஏன் கொடுத்தோன்னு கண்டிப்பாக யோசிக்க வைக்கும். ஆனால் குருவுடைய பார்வை இருக்குது இல்லையா, அந்த பார்வைக்கெல்லாம் ரொம்பவே நல்ல பலன்கள் தான் இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரேடியோ வேவ்ஸ் கொண்ட ஒரு பிளானட் குரு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அதை தான் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஜோதிடம் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொன்னோம். ஸோ இப்போது இந்த குரு பார்வை தனுசுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, முதல்ல அந்த குருவுடைய 5th ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5th ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது 10th ஹவுஸில் விழுது. 10th ஹவுஸ் ஆஃப் கர்மான்னு சொல்லுவோம். உங்கள் ஆக்குபேஷன், ப்ரொஃபஷன், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடத்துல குரு பார்வை விழும்போது உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகுது. சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. மீடியா ஏஜென்ட்ஸ், பிஆர் அல்லது ரைட்டிங், அட்வர்டைஸிங் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. அதே மாதிரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, ஆன்மீக திருப்பணி செய்கிறவங்க, ஆர்ஃபன் சில்ட்ரனை மெயின்டைன் பண்ணுறவங்க, இவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு குட் கர்மா ஆக்டிவேட் ஆகும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ ஆக்குபேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ப்ரொஃபஷன் ரொம்பவே நல்லா இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி டெம்ப்ரவரி ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்பப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கௌரவங்கள் இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியது 10ஆம் இடம். நிரந்தர கௌரவத்தை குறிக்கிறது 5ஆம் இடம். அப்பப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கௌரவம், ஒரு பொதுக்கூட்டத்தில் கூப்பிட்டு உங்களை ஒரு மரியாதை செய்கிறது, யாரோ ஒரு விஷயத்துக்கு உங்களை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி அது 4 பேருக்கு தெரிய வர்றது, இல்லை ஒரு சபையில் உங்களை முன்னிறுத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இல்லையா,
அதை நீங்கள் அதிகமாக அனுபவிப்பீங்க இந்த குரு பயிற்சியில். அதுக்கான பிராப்தம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஸ்வெட்டு வெளியில் வருதோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதுக்காக ரொம்ப இன்டென்ஸ் ஒர்க் அவுட் வேண்டாம். ஏன்னா குரு வந்து கொஞ்சம் பெரிய கிரகம்னால எதையும் பிரம்மாண்டமாக பண்ண வைக்கும். இன்டென்ஸ் ஒர்க் அவுட் வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால லோவர் பாடியில் வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடுப்புக்கு கீழே தொடைப்பகுதியில் வந்து நிறைய வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பாடியை ஒரு மொபிலிட்டியோடு வச்சுக்கோங்க. அன்னெசரி ஃபுட்டு சாப்பிடாதீங்க. ஃபுட் ஹேபிட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 12ல் குரு பார்க்குறதுனால ஓரளவு கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. கம்மியாக சாப்பிட்டாலும் வெயிட் போடுதேங்கிற மாதிரி ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸை ட்ரிகர் பண்ணும். ஏன்னா 6ல் இருக்குது குரு. ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸையும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. உடம்புல வெயிட் போடும், அதை பார்த்துக்கோங்க. 10ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால பிஸ்னஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்க போது. நீங்கள் அப்படியே ஸ்லே பண்ண போகிறீங்க பிஸ்னஸில், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. சரி, இன்னொரு முக்கியமான இடத்த குரு பார்க்குறாரு. எந்த இடம்? 2ஆம் இடம், கம்யூனிகேஷன். ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்தது, பேசி சரி கட்டியே அவங்கள வழிக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குக்கும். ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு சாதிக்கிறதுக்கும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டன்ட். ஒன்று எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த பேச்சு திறன் அப்படிங்கிறது இந்த குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுகிறதுனால அந்த பேச்சு திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் சொல்கிற சொல் வந்து 4 இடத்துல செல்லும். நீங்கள் பேசுகிறத 4 பேர் காது கொடுத்து கேட்க போகிறாங்க. வார்த்தையாலையும் பேச்சினாலையும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை உங்களால் சாதிச்சுக்க முடியும். அதே மாதிரி குடும்பஸ்தானமும் இந்த 2ஆம் இடம் தான். இப்போ கம்யூனிகேஷன் இந்த 2nd ஹவுஸுங்கிறதுனால குடும்ப நபர்கள் முக்கியமாக உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க. நீங்களும் குடும்பத்தோட ஒரு மாதிரி இணைஞ்சு போய் ஒரு குடும்பம் உங்கள் ஃபேமிலி மூலமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ஸ்வீட் கெஸ்டரோடு அதை இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நீங்கள் சொல்கிறத அவங்க ஒத்துக்கல, அவங்க சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கல. ஒரு சின்ன ஒரு சைலண்ட் வார் மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமம் ஃபேமிலி லைஃப் வந்து ஓரளவுக்கு போராட்டத்தில் தான் போயிட்டு இருந்தது. அதில் இருந்தெல்லாம் ஒரு நல்ல ரெமெடி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உடம்பு, ஸோ என்ன தான் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் குரு பார்வை நேத்திரஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால என்ன ஹெல்த் இஷ்யூவையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். எந்த ஹெல்த் இஷ்யூவும் லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூவாக மாறாமல் இந்த 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பார்வை தடுக்கும். 6ஆம் இடத்துலேருந்து குரு வந்து ஹெல்த் இஷ்யூவை கொடுத்தாலுமே 2க்கு இருக்கக்கூடிய குரு பார்வை அந்த ஹெல்த் இஷ்யூ உங்கள் வாழ்க்கையவோ உங்கள் ஆயுளையோ பாதிக்காதபடி 2ஆம் இடத்துக்கு இருக்க குரு பார்வை தடுக்கும். இந்த மேமும் இப்படி சொல்லிட்டாங்கல்ல, நல்லா சாப்பிட்லான்னு திரும்ப அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க. வாயை கட்டிக்கோங்க, அது ரொம்ப அவசியம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. முக்கியமாக நீங்கள் வாங்க மாட்டீங்க, வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. 12க்கு குரு பார்வை இருக்கிறதுனால இறக்கத்தோட அடிப்படையில் கொடுப்பீங்க. ஏன்னா குரு பார்வை குரு என்ன பண்ணுவார்னா இறக்கப்பட வைப்பார். ரொம்ப ஒரு மாதிரி பீப்புள் ப்ளீஸராக கூட சில சமயம் மாற்றிடுவார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா. ஸோ பாவப்பட்டு ஒரு பணம் கொடுக்கறது வந்து நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பயிற்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் 6ஆம் இடத்தோடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 6ஆம் இடத்தோட நெகட்டிவை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஹெல்த் திரும்பியும் நான் அதை தான் சொல்லுவேன். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் தனுஷு. நன்றி, வணக்கம்.